ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆஃப் யூத் எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். அண்ட் போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஏன்னா இது கண்டினியூ ஆகுது, அதனால தான் சொல்றேன். ஸோ இந்த எபிசோட் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோனி ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். இந்த பையன் அதை பார்த்து வேகமா வந்து ஹீரோ பிடிச்சி தள்ளிட்டு, டேய் சும்மா நடிக்காத, குடிச்ச மாதிரி நடிச்சு இவ்வளவு ஹக் பண்ண ட்ரை பண்றியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து இழுத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனிட்ட கேட்கிறான், நீ ஓகேவா? அவனை ஹக் பண்ணிட்டு இருக்கான், நீ எதுவுமே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவன் வந்துட்டு சொல்றான், இல்ல அவன் குடிச்சிருந்தான், அதனாலதான் என்னால எதுவும் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அவன் வந்து அங்கிருந்து கூட்டு போயிட்டு ரூம்ல படுக்க வைக்கிறான். அவனை கீழே தள்ளினதுமே அவன் மாட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சான். இதை பார்த்தோன்னே நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேப்பையும் அவன் மூஞ்சில தண்ணி எல்லாம் தெளிச்சு பாக்குறான். பட் அவன் வந்து தூங்க ஆரம்பிச்சான். இந்த பக்கம் ஹீரோனி ரூம்க்கு வந்துட்டு இவன் தான் எங்க அம்மா மாதிரி கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை நினைச்சு பாத்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. எந்திரிச்சோன்னே வந்துட்டு என்னோட பக்கத்துல இவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியே போய் பாக்குறான். பார்த்தா ஹீரோ வந்துட்டு அப்படியே எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சோ அவன் வந்துட்டு, ஏன் தம்பி நைட் எல்லாம் நீ வந்து ஏன் பல்ல கடிச்சுக்கிட்டே இருக்க, என் கார்ல அந்த சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ரெண்டு பேருக்கு சண்டை வர மாதிரி இருக்கு. உடனே ஹீரோ வந்துட்டு, சரி சரி பேசினதெல்லாம் போதும், வா 7 மணிக்கு மேல சாப்பாடு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறாங்க. நைட் வந்து ஹீரோ வந்துட்டு ரொம்ப குடிச்சப்பாண்டியா, சோ அவனுக்காக சூப் மாதிரி ஹீரோனி ரெடி பண்ணிருப்பா போல. சோ அது வந்து அவன் தான் ரெடி பண்ணான்னு சொல்லவே இல்லை. அப்போ வந்துட்டு ஹீரோ சொல்றான், இந்த சூப்ல வந்துட்டு எந்த ஒரு காய்கறியுமே இல்ல, நெக்ஸ்ட் டைம் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஆன்ட்டி வந்துட்டு சொல்றாங்க, உனக்கு அப்படி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேணும்னா எக்ஸ்ட்ரா செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஹோட்டல்ல வந்துட்டு இந்த சாப்பாடுக்கு இந்த ரேட்டுன்னு சொல்லிட்டு போர்ட்ல எழுதிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் எழுதி போட்டிருக்காங்க. அவன் வந்துட்டு என்ன இதுக்கெல்லாம் காசு கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி முடிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆன்ட்டி சொல்றாங்க, உனக்கு எதுனா வேணும்னா ஹீரோனிட்ட கேளு, அவதான் எல்லாமே பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவனே வந்துட்டு, ஹீரோனி நீ தான் எனக்காக இதெல்லாம் பண்ணியா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா கேட்கறான். அப்படி ஹீரோயின் அதெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு இருக்கான். இப்ப எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு யாருக்கும் தெரியாம அவன் வந்து அந்த சூப்பை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடிக்க பாக்குறான். ஏன்னா அவனுக்கு பத்தல போல. சோ அவன் மட்டும் குடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த டே வந்து நிக்கிறான். சோ அவனை பார்த்ததும், டே ஏன்டா அப்படி வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டுக்கு மாடிக்கு போறான். அங்க போனாலும் இந்த டே பின்னாடியே வரான். சோ உடனே ஹீரோ வந்துட்டு சொல்றான், எதுக்கு நீ பின்னாடியே ஃபாலோ பண்றேன்ற மாதிரி கேட்கும்போது டே வந்துட்டு சொல்றான், நீ வந்து இனிமே ஹீரோனி கிட்ட வரவே கூடாது. இந்த உலகத்துல நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, அவங்கள போய் ஏமாத்தாதுன்னா ஏமாத்திக்கோ, ஹீரோனி ஏமாத்தாதா அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே வந்துட்டு ஹீரோ சொல்றான், நான் ஒண்ணு ஹீரோனி ஏமாத்தல, அது மட்டும் இல்லாம உனக்கு ஹீரோயினிய வந்துட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். சோ நீ அவளை லவ் பண்றன்னு எனக்கு தெரியும். அதுக்காக அவ உனக்குதான் சொந்தம்னு கிடையாது, சரியா? போய் வேற வேலை இருந்தா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வாட்டிக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடான். இப்ப ஹீரோயினிய பார்த்தோம்னா அவ வந்து நேத்து நைட் அவன் ஹக் பண்ணதே நினைச்சிட்டு இருக்கா. உடனே அவளே வந்துட்டு, இல்ல நீ எல்லாம் நினைச்சு பார்த்திருக்க கூடாது, நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவங்க பேண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே டிராப் பண்ணி வச்சிருப்பா போல. சோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து செவுத்துல ஒட்டிட்டு நம்ம எப்படியாச்சும் கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி கான்பிடண்டா பேசிட்டு வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா அங்க டேவும் பெரியும் தான் இருக்காங்க. சோ உடனே ஹீரோயின் வந்துட்டு கேட்கறா, எங்க அவனை காணோம் அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஹீரோவா அவன் முன்னாடியே போயிட்டான் அப்படின்ற மாதிரி டே சொல்றான். என்ன சொல்லாம கொள்ளாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோனி கேட்கறா. அதுக்கு டே வந்துட்டு, நீ ஏன் இவ்வளவு வந்துட்டு கேர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவங்க வந்து கிளம்ப போறாங்க. உடனே பெரியக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பாவம் நீங்க எப்படி இப்பெல்லாம் மனசாட்சி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இத்தனை நாளா எவ்வளவு பெரிய கார்ல தான் வருவாரு, இப்பனா எங்க போனாலும் நடந்துதான் போறாரு, இவ்வளவு கஷ்டப்படுறாரு, எனக்கு பிடிச்ச ஐடால் வேற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறான். டேக்கே வந்துட்டு ஒரு நேரம் பாவமா போயிடுது. அப்போ ஹீரோனி வந்துட்டு, நடிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே வந்துட்டு, தெரிஞ்சிருச்சா இன்னைக்கு வந்துட்டு எமோஷனலா நடிக்கணும், சோ அதுக்கு தான் ட்ரை பண்ண, எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. டேக் இதை பார்த்துட்டு சரியான பைத்தியக்கார கும்பல்ல வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி அவனோட ரியாக்ஷன் இருக்கு. சோ அப்படியே காலேஜுக்கு போறாங்க. இப்ப ஹீரோ பையனை பார்த்தோம்னா அவன் வந்து இந்த ஸ்பை இருக்காரு இல்லையா, அவரை பாக்குறதுக்காக வந்திருப்பான். சோ அவர் வந்து கம்பெனிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவரை பிளாக் பண்ணிட்டு, எதுக்காக நீங்க வந்து என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறான். சோ அவர் வந்துட்டு சொல்றாரு, இல்ல இப்ப வந்துட்டு உனக்கு நிறைய ஹேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்கன்றனாலதான் நான் உனக்கு பாதுகாப்பா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப வந்துட்டு அவன் கேட்கறான், எனக்கு பாதுகாப்பு வரீங்க ஓகே, எதுக்கு நீங்க ஹீரோயினியெல்லாம் போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஆக்சுவலா நீ வந்து என் கூட இத்தனை நாளா இருந்தன்றனால உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து ஹீரோயினி விட்டு தள்ளியேறு, அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூலை விட்டு வந்துரு, அந்த மியூசிக் பேண்டை விட்டு வந்துரு, இல்லாட்டினா ஹீரோயினுக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வாட்டிக்கு அங்க இருந்து போயிடுறாரு. சோ இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னது என் கூட ஹீரோயின் இருந்தா அவளுக்கு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப வந்து அவன் சிஇஓக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் மாதிரி போட்டு வரான். என்னன்னா, ஹீரோயின் மேல கைய வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் அதை பார்த்துட்டு சும்மா எல்லாம் இருக்க மாட்டேன், சரியா அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை போட்டு விட்டுட்டு அவனுமே வந்துட்டு காலேஜுக்கு கிளம்பி போறான். போனதுமே வந்துட்டு கேப் எல்லாம் போட்டுட்டு ஹீரோயினி பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், லைக் பாடி கார்டு மாதிரி. இப்போ பார்த்தோம்னா ஹீரோயினி அவரோட கிளாஸ்ல உட்காந்துட்டு அந்த லெசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு டீச்சர் கேக்குறாங்க, என்ன புதுமுகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பார்த்தா ஹீரோ பையனும் அங்கதான் உட்காந்துருக்கா. ஹீரோயினி அவனை பார்த்ததும், நீ என்ன இங்க பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறா. சோ உடனே அவன் வந்துட்டு டீச்சர் கிட்ட சொல்றான், நீங்க வந்து சூப்பரா கிளாஸ் எடுப்பீங்கன்னு என் ஃப்ரெண்டு சொன்னா, அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி பக்கத்துல போய் உட்காந்துக்கிறான். சோ அவங்களும் பாரு என்னை பத்தி ரொம்ப நல்ல விதமா சொல்லியிருக்காங்க போலயே, சரிப்பா உட்காந்து கவனி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ அவன் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடும். எல்லாருமே அவனதான் பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து லைட்டா எழுப்ப ட்ரை பண்றா, பட் அவன் எழுந்துக்கவே மாட்டேன்றான். அப்ப அவனோட
நோட்ல வந்துட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஹீரோனி பேரா எழுதி வச்சிருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனிக்கு சிரிப்பா வருது. இப்ப கிளாஸ் முடிஞ்சு ஹீரோனி வெளியே வரா, பின்னாடியே வந்துட்டு இருக்கான் அவனும். உடனே ஹீரோனி வந்து அவன்கிட்ட சொல்றான், நீ எதுக்கு என் கிளாஸ்க்கு வர, நீ இனிமே கிளாஸ்க்கு எல்லாம் வராத அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே அவன்ட்டு, ஓ நான் தூங்கினா சொல்றியா, ஆக்சுவலா நான் தூங்கவே இல்லை தெரியுமா, நான் வந்து டீப்பா யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், எதுக்கு இப்படி நான் எங்க போனாலும் ஃபாலோ பண்ணிட்டே வரேன், எங்க போனாலும் ஃபாலோ பண்ணிடுவியா அப்படின்ற மாதிரி கேட்டுறா ஹீரோயினி. உடனே அவன்ட்டு எங்க போற அப்படின்ற மாதிரி கேட்கறான். சோ உடனே ஹீரோயின் வந்து பாத்ரூம் கை காட்டுறா. ஓ சரி சரி பாத்ரூம் தானே, போயிட்டு வா, நான் வந்துட்டு இங்கே வெயிட் பண்றேன்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயின் வந்து கேட்கறா, உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி கத்துறா. சோ உடனே அவனுக்கு போன் எல்லாம் வருது. சோ அதெல்லாம் எடுத்து காமிச்சு, நான் ரொம்ப பிஸி சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போன் பேசிட்டு இருக்கான். இந்த கேப் யூஸ் பண்ணி ஹீரோயினி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா. அவன் வந்துட்டு எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே அங்க இங்கேயுமா ஓடிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு ஹீரோயின் நிக்கும் போது அவளுக்கு வந்து யாரோ அந்த கிளைகள் எல்லாம் பிடிச்சி ஆட்டுறாங்க போல. சோ அதுல இருக்க லீவ்ஸ் எல்லாம் ஹீரோயினி மேல வந்து விழுகுது. சோ அவன் வந்துட்டு யாரும் அப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீவ்ஸ் வந்து அவன் மேல உதிர்றது ரொம்ப ஜாலியா இருக்கு போல. அவள் விளாண்டுட்டு இருக்கா அதுல. சோ உடனே அப்படி ஜன்னல்ல இருந்து டேப்பை வந்து எட்டி பாக்குறான். அவன் பார்த்துட்டு ஹீரோயின் இந்த மாதிரி சிரிச்சு 6 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிக்கிறதெல்லாம் ரசிச்சிட்டு இருக்கான். இப்ப டேவோட அப்பாவை பார்த்தோம்னா அவர் வந்து டேக்கு கால் பண்றாரு. பட் அவன் எடுக்கவே மாட்டேன்றான். சோ அவருக்கு ரொம்ப காண்டாகுது. என்ன கிளாஸ்மே அட்டன் பண்றதுல வீட்டை விட்டு போயிட்டான். இப்பதான் போனையுமே எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ரொம்பவே காண்டாயிருக்காரு. இப்ப அவரோட ரூம்க்கு வந்துட்டு இந்த சிஓ வராரு. சோ அவர் வந்தது, வாங்க சிஓ என்ன பண்றீங்க, நல்லா இருக்கீங்களா, டிவி வேணுமா அப்படின்ற மாதிரி நல்ல விதமா பேசிட்டு இருக்காரு. சோ அவர் வந்துட்டு, இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சொல்றாரு, 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அது ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இப்போ வந்துட்டு சிஓ வந்துட்டு அப்படியே பாதி தூக்கத்துல கார் ஓட்டிட்டு இருக்காரு. அப்ப ஆப்போசிட்ல இன்னொரு கார் வருது போல. சோ ஒரு தூக்கத்திலேயே வந்துட்டு அந்த கார் இடிச்சிடறாரு. அதுல இருந்து ஒரு லேடி கீழே விழுந்துடுறாங்க. சோ அவங்களுக்கு ரொம்ப பீட் ஆயிட்டு இருக்கு. இப்ப போய் செக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவங்க வந்துட்டு உயிரோட தான் இருக்காங்க போல. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவர் வந்து பயத்திலே வந்துட்டு கிட்ட போகாம அங்கனே நின்று பாத்துட்டு இருக்காரு. அப்ப கார்ல இருந்து இன்னொரு ஆள் இறங்குறாங்க. அது வேற யாருமே இல்ல, டேவோட அப்பா தான். சோ அவர் வந்துட்டு செக் பண்ணிட்டு இவங்க வந்து பொழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அங்கவே விட்டுட்டு வராங்க. அது வேற யாருமே இல்ல, ஹீரோனியோட அம்மா தான். சோ அவங்க வந்து ஹெல்ப்னு கத்திட்டு இருக்காங்க. பட் இவங்க வந்துட்டு அவங்க சாக போறாங்கன்னு தெரிஞ்சு அப்படியே விட்டுட்டு வந்துடுறாங்க. இப்போ வந்துட்டு அப்ப சிஓ சொல்றாரு, அங்க நம்ம வந்துட்டு ஒரு விட்னஸ் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதை கேட்டோடனே டேவோட அப்பாவுக்கு ஷாக் ஆயிடுது. என்ன விட்னஸ் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது சீன் கட் ஆயிட்டு அப்படியே ஹீரோ காட்டுறாங்க. சோ ஹீரோ வந்து ரொம்ப ஹாப்பியா அவங்க பேண்ட்மேட் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி காலேஜ்ல வந்துட்டு ஃபெஸ்டிவல் நடக்க போகுது இல்லையா, சோ அதுல வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதை கேட்டோன்னே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஆயிடுது. அப்படியே குதிச்சிட்டு இருக்காங்க. நம்ம அது பண்ணலாம், இது பண்ணலாம், சரி எந்த மாதிரி மியூசிக் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு இது ட்ரை பண்ணலாம், அது ட்ரை பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சோ உடனே டே வந்துட்டு இதை சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே ஹீரோ வந்துட்டு சொல்றான், நான் தான் இந்த குரூப்போட லீடர். சோ நான் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணுன்ற மாதிரி சொல்லவும், டே வந்துட்டு யார் சொன்னா நீதான் அந்த குரூப்போட லீடர்னு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அப்படியே மத்தவங்க எல்லாம் பாக்குறான். சோ எல்லாருமே வந்துட்டு அங்கிட்ட அப்படியே திரும்பிட்டு யார் சொன்னா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ வந்துட்டு சொல்றான், யார் சொல்லவுமே தேவையில்ல, நான் தானே லீடர் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே இங்கிட்டே வந்துட்டு இல்ல நான் தான் லீடர் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள வந்துட்டு வாய்ஸ் சண்டை ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இப்ப மாத்தி மாத்தி அடிக்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மத்தவங்க எல்லாம் வந்துட்டு இவங்களை தடுக்க ட்ரை பண்றாங்க. பட் முடியவே இல்ல. ஒரு இடத்துல வந்துட்டு இவங்க வந்து ஹீரோயின் எப்படி தள்ளி விட்டுறாங்களா. சோ ஹீரோயினுக்கு வந்துட்டு கோவம் தாங்க முடியாம நிப்பாட்டுங்கடான்னு ஒரே கத்துறான். அப்போ வந்துட்டு ஹீரோ பையன் வந்துட்டு அதெல்லாம் கேட்காம அவனோட காதை பிடிச்சு திருக்கிட்டு இருக்கிறான். சோ உடனே மறுபடியும் ஹீரோனி கிட்ட போயிட்டு அவங்க தடுத்துட்டு, நம்ம எதுவா இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இருந்தாலும் இந்த டே பையன் வந்துட்டு என் காதை பிடிச்சு திருநல அப்படின்னு சொல்லிட்டு முடிய பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிடறான். இப்படியே சண்டை போயிட்டு இருக்கு. இப்ப அப்படியே வந்துட்டு சிஓ பார்த்தோம்னா இந்த டேயோட அப்பா சொல்றாரு, ஏன் நீங்க இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அப்ப வந்துட்டு சிஓ சொல்றாரு, இல்ல நீங்களும் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் ஒவ்வொரு வாட்டி தூங்கும் போது எனக்கு இதுதான் கனவா வருது. அப்போ வந்துட்டு டேயோட அப்பா சொல்றாரு, அப்போ உண்மையிலேயே அன்னைக்கு அந்த விட்னஸ் வந்துட்டு ஹீரோ தானா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப வந்துட்டு சிவா சொல்றாரு, ஆமா, ஏன்னா அவன் வந்து ஒவ்வொரு தடவை என்கிட்ட வந்துட்டு அந்த ஸ்பாட்ல இருந்த மாதிரியே அவன் கேள்வி கேட்கறான். சோ எனக்கு அது கொஞ்சம் பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இறந்து போன லேடிக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு கூட சேர்ந்து அவன் தங்கி இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அப்ப வந்துட்டு இந்த சிவா சொல்றாரு, உன்னோட பையனும் அந்த பொண்ணு கூட தான் தங்கி இருக்கிறான் நம்மள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போட்டோ காட்டுறாரு. சோ அதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. ஏன்னா அது வந்துட்டு ஹீரோயினி அப்படின்னு தெரிய வருது இப்பதான். சோ அவரோட ரியாக்ஷனை பார்த்துமே சிஓ வந்துட்டு கேக்குறாரு, உங்களுக்கு இந்த பொண்ணு தெரியுமா அப்படின்ற மாதிரி. அதுக்கு டேயோட அப்பா வந்துட்டு தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த டே பையனும் ஹீரோயினியும் வந்துட்டு மிடில் ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சிஓ வந்துட்டு விதி நம்மளுக்கு சதி கட்டுதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வந்துட்டு டேயோட அப்பா சொல்றாரு, நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம், நான் வந்து ஹீரோயினை மீட் பண்ணி பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப சீன் கட் ஆயிருது. இப்ப அப்படியே நைட் ஆகுது. ஹீரோயின் வந்து லேப்டாப்ல ஏதோ உட்காந்து பாத்துட்டு இருக்கா. அப்ப பார்த்தா அந்த பக்கத்து ரூம்ல இருந்து இந்த 2 பசங்களும் சண்டை போட்டு அப்படியே ஊருக்கே கேக்குற மாதிரி கத்திட்டு இருக்கானுங்க.
ஹீரோனியால இதை சுத்தமா தாங்கிக்கவே முடியல. அமைதியா இருங்கடான்னு அப்படின்னு கத்திடுறா. சோ அதுக்கப்புறம் அவங்க சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு இதை வந்து இனிமே சும்மா விட்டுறக்கூடாது, இவங்களை வந்து அப்படியே சண்டை போட விட்டுட்டோம்னா அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் அன்னைக்கு இவங்க சண்டை தான் போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்களோட ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப வந்துட்டு இந்த மாதிரி மெசேஜ் வருது, இந்த மாதிரி நம்ம வந்து 9 மணிக்கு ரீட்ரீட் கொண்டாட போறோம், சோ எல்லாருமே ரெடி ஆயிட்டு வாங்க, லேட்டா வரவங்க வந்துட்டு ஃபைன் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக இவங்க ஒரு சின்ன பிக்னிக் மாதிரி போறாங்க போல. இப்ப எல்லாருமே வந்துட்டு காலேஜ் என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு ஜீன் சொல்றான், இவங்க ரெண்டு பேரும் அங்க போய் சண்டை போட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்துட்டு சொல்றா, அப்படியே அங்க போய் சண்டை போட்டு இருந்தாங்கன்னா ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளை வந்துட்டு புதைச்சிட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு காஸ்ட்லியான வேன் வருது. சோ அதை வந்துட்டு செலிபிரிட்டிஸ் மட்டும் கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. சோ அதை பார்த்தோன்னே பெரிய வந்துட்டு, இந்த வேனை பாத்தீங்கன்னா இதுல செலிபிரிட்டி மட்டும் தான் போயிட்டு வருவாங்க, இந்த வேன் இதுக்கு இங்க வருது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அதுல இருந்து ஜீனா வராங்க. சோ ஹீரோ தான் வந்து கேட்டிருப்பான் போல வேன். சோ நீங்க அப்பாவுக்கு தெரியாம இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றோம். சீனாவுமே வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து அப்படி இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. சோ அப்ப வந்துட்டு ஹீரோனி சொல்றா, இந்த ரெண்டு பேரையும் என்னால தனியா மேய்க்க முடியாது, நீங்களும் வேணா எங்க கூட வரீங்களா ப்ளீஸ்ன்ற மாதிரி கெஞ்சவும் எல்லாருமே கெஞ்ச ஆரம்பிச்சிடறாங்க. சோ ஜீனா வந்துட்டு நோ சொல்ல முடியாம அவங்களுமே வராங்க. இப்ப எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா அந்த வண்டியில போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது டே வந்து அப்படியே ஜூஸ் குடிக்க போறான். வேணுக்குமே அந்த நேரம் பார்த்து ஹீரோ வந்து பிரேக் போட்டு அவன் மேல ஜூஸை கொட்டி விட்டுறான். சரிடா போற வழியில பாத்ரூம்ல யார் நிப்பாட்டு அப்படின்ற மாதிரி டே சொல்றான். ஆனா அந்த பையன் வேணுக்குமே ஸ்பீடா போயிட்டு அந்த பாத்ரூம் அப்படியே தாண்டி போயிடுறான். உனக்கு ஸ்டாப் பண்ண சொன்னா அப்படின்ற மாதிரி ஹீரோ பிடிச்சி கத்திட்டு இருக்கான். ஆனா ஹீரோ வந்து எதுவுமே காதுல வாங்குற மாதிரி இல்ல. அவன் வாட்டுக்கு அப்படியே அவனை வெறுப்பேற்ற வேலையவே பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. வந்தோடனே டென்ட் மாதிரி எல்லாம் போட்டுட்டு எல்லாருமே ஒரு ஒரு வேலையா பாத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஹீரோ பையன் வந்துட்டு அப்படியே குட்டி போட்டு பூனை மாதிரி ஹீரோயின் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். ஹீரோயின் ஏதாவது பொருள் தூக்கிட்டு வந்தா அதை வாங்கிட்டு போய் டே கையில கொடுக்குறது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து டென்ட் எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கும்போது கூட எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மாதிரி பண்றது. இதெல்லாம் பார்க்கும்போது டேக்கே காண்டா ஆகுது. அப்ப வந்து ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல போயிட்டு அந்த டவல் மாதிரி விடிச்சு அப்படியே அது மேல படுத்துக்கிறா. அந்த இயற்கையெல்லாம் நல்லா தூக்க வேற வருது அவளுக்கு. தூங்கிட்டு இருக்கும்போது அவன் மூஞ்சில வெயில் படுது. சோ அந்த வெயில் படாம இருக்கு. இந்த ஹீரோ பையன் போயிட்டு அப்படியே கையை வச்சு மறைச்சுக்கிறான். அப்ப வந்துட்டு சரி அப்படியே சேர்ல போய் உட்காரலாம்னு சொல்லிட்டு உட்கார போவான். அதுக்குள்ள இந்த டே பையன் சேர தூக்கிட்டு போயிருவான். சோ அதனால கீழே விழுந்துறானா. அந்த சவுண்ட்ல ஹீரோனி எழுந்துட்டு அப்படியே முறைச்சு பாத்துட்டு இருக்கிறான். சோ அந்த ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் புஷ்அப் தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புஷ்அப் பண்ணிட்டு இருக்கிறான். சோ உடனே அந்த டே தான் இதெல்லாம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சோடனே அவன் அடிக்கிறதுக்காக ஓடி போயிடுறாங்க. இப்ப அவனுங்க ரெண்டு பேரும் ஒரு ஆத்துக்கிட்ட நின்று பேசிட்டு இருக்காங்க. ஏன்டா அப்படிலாம் பண்றன்ற மாதிரி ஹீரோ பிடிச்சு கத்த, இதெல்லாமே நீ தாண்டா ஸ்டார்ட் பண்ணன்ற மாதிரி அவன் பிடிச்சு கத்த ஆரம்பிச்சிடறான். இவங்க மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சனால மறுபடியும் ஹீரோனி அங்க வந்துட்டு நிப்பாட்டுங்கடான்னு கத்த ஆரம்பிச்சிடறா. பட் அவனுக்கு சண்டை விடுற மாதிரி இல்ல, இப்ப அடிக்க ஆரம்பிச்சுக்கிறானுங்க. சோ அதை வந்து தடுக்க போறா ஹீரோயினி. அப்ப தடுத்துட்டு இருக்கும் போது அவளை தள்ளி விட்டுறானுங்க தண்ணிக்குள்ள. சோ தண்ணிக்குள்ள விழுந்துருமே இவனுங்களும் போயிட்டு காப்பாத்த உள்ள போறாங்க. ஹீரோ தான் வந்துட்டு தூக்க ட்ரை பண்றா தண்ணிக்குள்ள போயிட்டு. ஆனா அவனால தூக்க கூட முடியல. சோ உடனே இந்த தே பையன் வந்துட்டு நான் தூக்கிட்டு போறேன் தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு இவன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்துட்டு இருக்கும்போது அவன் கால் ஸ்லிப் ஆகி ஒரு கல் அப்படியே இடிச்சுக்கிறான். அப்படியே அவன் கண்ணுல இடிச்சிருது. சோ அவனுக்கு அப்படியே கொஞ்ச நேரத்துல வந்துட்டு பாஸ்ட்ல அவனுக்கு இந்த கண்ணுல இன்ஜுரி இருக்கும் இல்லையா, அந்த சீன்லாம் வந்துட்டு போகுது. சோ இப்போ வந்துட்டு அந்த டே பையன் போயிட்டு ஹீரோனி முழிச்சுக்கல அப்படின்னு உடனே அந்த வாயோட வாய் வச்சு ஊத போறான். சோ உடனே ஹீரோ வந்துட்டு அதை மட்டும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே வந்துட்டு அவனை தள்ளி விடுறான். அவன் கீழே விழுக போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சி இழுத்துறான். ஹீரோ வந்துட்டு டே மேலே விழுந்து ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிடுறாங்க. சோ கொஞ்ச நேரத்துல அப்படியே வந்துட்டு எரிச்சு போயிட்டு வாய் பயங்கரமா குப்பிச்சிட்டு இருக்கானுங்க. ஹீரோனி வந்துட்டு அப்படியே உட முடியாத மாதிரி உட்காந்துருக்கா. சோ உடனே வந்துட்டு இனிமே நாங்களாம் அப்படி பண்ணவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் டேவும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு நானும் உங்களை நம்பவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சோ உடனே ரெண்டு பேரும் காட் ப்ராமிஸா இனிமே நீ சொல்றதான் கேட்போன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்துட்டு சரி அன்னைக்கு வந்துட்டு ஃபெஸ்டிவல்ல வந்துட்டு யார் வந்துட்டு எந்த பிளேஸ் நிக்க போறா, யார் வந்து என்ன பண்ண போறான்னு நான் தான் சொல்லுவேன், அதை கேட்டுட்டு நீங்க வந்து எங்களோட சண்டை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாருமே ஓகே சொல்லிடுறாங்க. ஹீரோ தான் வந்துட்டு மிடில்ல நின்று கிட்டார் பிளே பண்ண போறோம் பாட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றேன். அது மட்டும் இல்லாம டே சொல்ற சாங் தான் நம்ம வந்து சூஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம நான் தான் அந்த குரூப்போட லீடர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இதுல ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் போட்டோம்னா அவங்க வந்து கண்டிப்பா சண்டையை போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனி லீடரா இருந்து உங்களை வழி நடத்த போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு பெரி வந்துட்டு நான் உனக்கு தேவையான மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு நீ வந்துட்டு நல்லாவே ஸ்விம் பண்ணுவ, ஆனா உனக்கெல்லாம் எப்படி சளி பிடிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்டுறா. சோ அதை கேட்டோன்னே ஹீரோனி வந்துட்டு போச்சு போச்சு உண்மையும் வளர போறான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் கிட்ட போயிட்டு அமைதியா இருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் டேவும் கேக்குறாங்க இப்ப நீ என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி. சோ பெரிய வந்துட்டு சொல்றான், ஆமா ஹீரோனி வந்து சின்ன வயசுல இருந்து நல்லா ஸ்விம் பண்ணுவா, அவ டோர்னமெண்ட்ல கலந்து சர்டிபிகேட் எல்லாம் வாங்கியிருக்கான்ற மாதிரி சொல்லவும் அவ்வளவுதான் இவனுங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பொய் சொன்னியான்ற மாதிரி கேக்குறானுங்க. அவளும் வந்துட்டு ஆமா நீங்க வந்து சும்மா சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அதனாலதான் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிட. சோ அவளை வந்து பிடிக்கிறதுக்காக இவனுங்க ரெண்டு பேரும் அப்படி பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே அந்த டைம் வந்துட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்ப டேவோட அப்பா பார்த்தோம்னா அவர் வந்து டேக்கு கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான் போது கோவமா வருது. இந்த பக்கம் சீவோ வேற நம்ம ஹீரோயினுக்கு வந்து எல்லா உண்மையை தெரிஞ்சு போனா போலீஸ கூப்பிடுவாளே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இந்த நம்ம ஹீரோயின் சைடு பார்த்தோம்னா எல்லாருமே உட்காந்து கேம் எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க. இத வந்து வேன்குள்ள இருந்துட்டு அந்த ஜீனா பொண்ணு கேட்டுக்கிட்டு இவங்க என்ன சின்ன பிள்ளை மாதிரி விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பேக் அங்க இருக்கு. சோ அதுல இருந்து ஒரு ஃபைல் மாதிரி எடுக்கிறா. அதுக்குள்ள வந்து ஹீரோயினி அவன் வந்து சாங் எல்லாம் எழுதுவா இல்லையா. சோ புது புது சாங் எல்லாம் எழுதி வச்சிருக்கா. இந்த பொண்ணு என்ன இதெல்லாம் நம்ம கிட்ட வந்துட்டு சேல் பண்ணாம வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. சோ அப்ப ஹீரோயின் வந்துட்டு உள்ள வரா. சோ டக்குன்னு அது எல்லாத்தையுமே ஒழிச்சு வச்சுட்டு என்ன என்ஜாய் பண்ணியா அப்படின்ற மாதிரி பேச்ச மாத்திடுறாங்க. இப்ப அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஆன்ட்டியை பார்த்தோம்னா அவங்க வந்து ஹீரோட ரூம்குள்ள வந்துட்டு ஹீரோ வந்துட்டு எவ்வளவு காசு வச்சிருக்கான் அப்படின்னு செக் பண்ண போறேன். நான் ஒன்னும் திருடலாம் செய்யல, நான் எவ்வளவு இருக்குன்னு மட்டும் தான் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சூட் கேஸை வந்து அப்படியே ஓபன் பண்ண போறாங்க. பட் அதுக்குள்ள யாரோ காலிங் பெல் அடிக்கவும் அப்படியே புலம்பிக்கிட்டே கீழே போய் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா டேவோட அப்பா நிக்கிறாரு. சோ அவரை பார்த்ததுமே ஓ வாங்க யார் நீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவர் வந்துட்டு நான் டேவோட அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவும்னா ஓ நான் உங்களை வந்து நிறைய வாட்டி டிவில எல்லாம் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப குஷியாயிராங்க. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பா சொல்றாரு இந்த மாதிரி என் பையன் இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இல்ல அவங்க எல்லாருமே வந்துட்டு பிக்னிக் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஓ அப்படியா அந்த பையன் சொல்லாம கிளம்ப வீட்டை விட்டு வந்துட்டான், அதனால அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்படியா சரி வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ இப்ப உள்ள போனதுமே வந்துட்டு வீடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி டேவோட அப்பா சொல்றாரு. சோ ஆன்ட்டி வந்துட்டு சொல்றாங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பாத்துக்கிறேன், இதுவே ஹீரோயினோட அம்மா இருந்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே பார்த்து இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே டேவோட அப்பா வந்துட்டு அந்த அம்மா எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சோ உடனே அவங்க வந்துட்டு சொல்றாங்க கார் ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போயிட்டாங்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா, அந்த நியூஸ் கூட டிவில கூட வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவர் வந்துட்டு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப வந்துட்டு ஆன்ட்டி சொல்றாங்க ஆமா ஆமா எங்களுக்குதான் அதெல்லாம் மறக்க முடியாத விஷயம், மத்தவங்களுக்கு எல்லாம் மறந்து போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்ப டே அப்பா வந்துட்டு கேக்குறாரு இந்த மாதிரி ஹீரோயினியும் டேவும் வந்துட்டு யூஎஸ்ல தானே மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சோ ஆன்ட்டியும் ஆமா ஆமா ஹீரோயினியோட அம்மா இங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அவ வந்து ஃபாரின்ல தான் படிச்சுட்டு இருந்தா, இப்ப அம்மா இறந்து போகும் தான் இங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. சோ உடனே டேவோட அப்பா சொல்றாரு சரி ஹீரோயினி வந்ததுக்கு அப்புறம் நான் அவளை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அது மட்டும் இல்லாம அவளோட நம்பர் தரீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு அவளோட நம்பர் வாங்கிக்கிறாங்க. இப்ப வந்து ஹீரோயினை பார்த்தோம்னா எல்லாருமே பிக்னிக்ல இருந்து வந்துடுறாங்க போல. ஹீரோயின் வந்துட்டு எங்கேயோ அவசரமா ஓடிட்டு இருக்கிறான். அப்படியே காலேஜோட பிரின்சிபலை பார்த்தோம்னா பிரின்சிபலும் சிஓவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த சிஓ இருக்காரு இல்லையா அவர் வந்துட்டு நிறைய அமௌண்ட் தராரு டொனேஷன் மாதிரி. சோ அதை கொடுக்கவுமே இந்த பிரின்சிபலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் என்ன சார் இவ்வளவு பெரிய அமௌண்ட்லாம் தரீங்க, உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கவும் உடனே சிஓ வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி நீங்க சொல்லுங்க இந்த வாட்டி அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பா முடிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றாரு. அப்ப வந்துட்டு இந்த சிஓ சொல்றாரு நான் வந்துட்டு ஹீரோயினிக்கு ஸ்பான்சர் பண்றேன், அவளை வந்து ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், சோ எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன், அவளை எப்படியாச்சும் நீங்க ஒத்துக்குவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இதெல்லாம் ஒரு வேலையா, அதெல்லாம் நான் தாராளமா முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றாரு. ஆனா சிஓ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லவும் அவர் வந்து என்னடா இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினை பார்த்தோம்னா அவருக்கு வேகமா ஓடி வந்தானா அந்த டேவோட அப்பா வந்து மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு போல. சோ வேகமா அங்க வந்துட்டு சொல்லுங்க அங்கிள் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். சோ உடனே அவர் வந்துட்டு நீதான் வந்துட்டு ஹீரோயினியா அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி கேட்டுக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்றாரு இந்த மாதிரி டே பையன் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வந்துட்டான், படிக்கிறது இல்ல, இப்ப கிளாஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோ ஹீரோயினுமே இதை கேட்டுட்டு ஆமா அங்கிள் நானும் கேள்விப்பட்டேன், அவன் இந்த மாதிரி சொல்லாம வீட்டை விட்டு வந்துட்டான்னு தெரிஞ்சிருந்தா நான் வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப டேயோட அப்பா வந்துட்டு சொல்றாரு இந்த மாதிரி அவன் உன் விஷயத்துல ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுறான், உன் கூட சேர்ந்துட்டு அந்த பேண்டுக்கு போறது, அதுக்கப்புறம் கிளாஸஸ் ஸ்கிப் பண்றது இந்த மாதிரி இருக்கிறான், நீ அவன் கூட கொஞ்சம் பேசாம சும்மா கால் பண்றது மெசேஜ் பண்றதுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது, மொத்தமா அவனை விட்டு தள்ளி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ சாப்பிடு, இனிமே அவன் பக்கத்துல நீ வரக்கூடாது, நீ ஏன் அவன்கிட்ட சொல்லி அவங்க கிட்ட இருந்து தள்ளி போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து எந்திரிச்சு போயிறாரு. சோ அதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. இப்ப இந்த டே பையனை பார்த்தோம்னா டே பெரி ஜின் 3 பேருமே லைப்ரரியில உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோவும் ஹீரோயினி இல்லாதனால உடனே வந்துட்டு இந்த பெரிய பொண்ணு சொல்றா எங்க அந்த ஹீரோ ஹீரோயினியை காணவே காணா, 2 பேரும் டேட் பண்றாங்களா என்ன அப்படின்ற மாதிரி பேசும்போது டேக்கு ஷாக் ஆயிடுது. அப்ப டே போனுக்கு வந்துட்டு மெசேஜ் மாதிரி வருது, அவன் ஓபன் பண்ணி பாக்குறான், பார்த்தா ஹீரோயினி தான். சோ அவ வந்துட்டு இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்ல இருக்கே, நீ அங்க வா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். சோ அதை பார்த்தோன்னே உனக்கு ரொம்ப ஹாப்பியா ஆயிடுது. ஏய் என்னடா சொன்னீங்க, டேட் ஆஃப் பண்றான்னு சொன்னீங்க பாரு என்ன கூப்பிடுற அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா அங்க போறான். இப்ப அங்க போனதுமே என்ன ஹீரோயினி ரொம்ப நேரம் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கஃபேக்கு போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா ஹீரோயினி வந்துட்டு இல்ல உன்னோட அப்பாவே எனக்கு வந்துட்டு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாருன்ற மாதிரி சொல்லவும் அப்ப வந்துட்டு அவன் கேக்குறான் அப்ப நீ எங்க அப்பாவை மீட் பண்ணியான்ற மாதிரி. ஹீரோயின் வந்துட்டு ஆமா ஏன் மீட் பண்ண கூடாதா, உங்க அப்பா எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாரு, நீ எதுக்கு உங்க அப்பாட சொல்லாம வீட்டை விட்டு வெளியே வந்தா, அது மட்டும் இல்லாம கிளாஸ் ஸ்கிப் பண்ணிருக்க, ஏன் உன் இஷ்டத்துக்கா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க, உங்க அப்பா தான் உனக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றாருல, ஏன் உங்க அப்பா பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறன்ற மாதிரி சொல்லவும் இல்ல எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்றான். உடனே ஹீரோயின் வந்துட்டு இங்க யாருமே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கல தெரியுமா, நான் வந்துட்டு எங்க அம்மா இருக்கும் போது என்னோட ட்ரீமை மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன், எங்க அம்மாவுக்கு நிறைய ஆசைகளா இருந்திருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கல, இப்ப ஏன்டா நம்ம அம்மாவை கவனிச்சுக்கலாம்னு எனக்கு எவ்வளவு ஃபீலிங்கா இருக்குன்னு தெரியுமா, நீ உங்க அப்பா சொல்றத கேட்டு ஒழுங்கா இரு,
அப்படின்னு சொல்லவும் உடனே வந்துட்டு சொல்றான், நான் மட்டும் எல்லா விஷயத்தையும் பிடிச்சுதான் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுறான். சொன்ன ஹீரோயினி வந்துட்டு, ஆமா நீ எதுக்கு இப்பெல்லாம் பண்ணி நீயே வந்துட்டு பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிற, ஒழுங்கா உங்க அப்பா சொல்றது கேட்டுட்டு இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்பவே பொறாமையா இருக்குன்ற மாதிரி ஹீரோயினி சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே போயிடுறான். அவன் வந்துட்டு என்ன சொல்றதுனே தெரியாம நின்றுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தோம்னா எப்படா ஹீரோயினி வருவான்னு சொல்லிட்டு மாடில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு ஹீரோயின் வரா. சோ வரத பாத்துதான். பட் அவனோட கண்ணு வந்துட்டு அப்படியே பிளர் ஆகுது. சோ அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டு மறுபடியும் பாக்குறான். அப்படியே கிளியர் ஆகுது. இப்போ வந்து ஹீரோயின் வீட்டுக்குள்ள வரா. அவளுக்கு வந்துட்டு டே கிட்ட ரொம்பவே கோல்டா பேசிட்டோமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு. சோ இப்போ உள்ள வந்து இந்த ஹீரோ பையன் வந்துட்டு என்ன ரொம்ப நேரம் ஆச்சு வெளியே சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேள்வியா கேட்டுட்டு இருக்கான். அவளும் வந்துட்டு சாப்பிட்டேன். நீ எதுவும் இப்படி கேள்வியா கேக்குற, நான் வெளியே போயிட்டு வந்தா உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்ல லேட் டைம் ஆயிடுச்சா அதான் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே ஹீரோயின் வந்துட்டு நான் வந்து டேக் உண்டோட பிளாக் பெல்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை தூக்குறா. உடனே ஹீரோ வந்துட்டு சரி சரி நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த டேப்பை ஆளவே காணோம், அவனோட திங்ஸ் எல்லாம் வேற எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்துட்டு போடா அவன் வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான், இப்ப அந்த ரூம் தான் காலி ஆயிடுச்சுல, இப்ப சந்தோஷமா இரு, இருக்கும் போது கரைச்சு கொட்டிட்டு இப்ப வந்துட்டு அப்படியே பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது அப்படின்ற மாதிரி திட்டிட்டு உள்ள போயிடா. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தோம்னா அந்த டேவோட அப்பா வந்துட்டு ஹீரோ பத்தின ஆர்டிகல்ஸ் எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. சோ அப்பா வந்துட்டு இந்த டே பையன் அவன் வந்து காலேஜ் கிளம்பிட்டு இருக்கிறான். சோ உடனே அதை பார்த்ததும் இப்ப வீட்டுக்கு வந்தது எப்படிப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சோ உடனே அவன் வந்துட்டு நான் இனிமே கிளாஸ் ஸ்கிப் பண்ண போதில்ல, ஆனா நீங்க வந்து ஹீரோனை மீட் பண்ணக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ உடனே அவனோட அப்பா வந்து சொல்றாரு, நான் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கிட்டேன்னா நீ சொன்ன மாதிரி நான் நடந்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே வந்துட்டு நீங்க எதுக்கு ஹீரோயினை வந்து இவ்வளவு வெறுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவ ஒரு அனாதை அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிடுறாரு. சோ டே வந்துட்டு சொல்றான், இது ஒண்ணும் அவளோட தப்பு இல்ல, இதுக்கு அவ என்ன பண்ணுவான்ற மாதிரி சொல்லவும் அப்பா வந்துட்டு அவர் இஷ்டத்துக்கா பேசிட்டு இருக்காரு. இவனுக்கு வந்து கோவமா வருது. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். உடனே அப்பா வந்துட்டு சொல்றாரு 2 மணி போல ஒரு சர்ஜரி இருக்கு, சோ நீ கண்டிப்பா வந்து பக்கத்துல இருந்து பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாரு. இப்ப அப்படி காலேஜ்ல பார்த்தோம்னா இந்த பிரின்சிபல் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு இந்த மாதிரி அப்ராட் போற விஷயமா. அவர் வந்துட்டு சொல்றாரு, நீ நல்ல மார்க் எடுத்திருக்க, சோ அதனால வந்துட்டு நீ அங்க போய் தாராளமா படிக்கலான்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோயின் வந்துட்டு சொல்றா, இல்லையே நான் வந்துட்டு நல்ல மார்க் எல்லாம் எடுக்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ற. அப்போ வந்துட்டு பிரின்சிபல் சொல்றாரு, பரவாயில்ல இருக்கட்டும், நல்ல மார்க் எடுக்காட்டினா கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கும், யாருக்குமே கிடைக்காது, உனக்கு தான் கிடைச்சிருக்குன்ற மாதிரி நிறைய பிட் எல்லாம் போட்டுருக்காரு. வந்துட்டு சைன் போடு 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 போடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்றாரு. ஆனா ஹீரோயின் வந்துட்டு இல்ல எனக்கு இங்கேயே நிறைய வேலை இருக்கு அதெல்லாம் முடிக்கணும், சோ இப்ப வந்து நான் அந்த ஃபாரினுக்கு எல்லாம் போற மாதிரி இல்ல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ வாட்டுக்கு எந்திரிச்சு போறா. இவர் வந்து கோவத்துல கத்துறாரு, போகாத அப்படின்ற மாதிரி. ஆனா அவ வாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறா. இப்ப நம்ம ஹீரோவை பார்த்தோம்னா அவனுக்கு வந்து இந்த கண்ணுல பிரச்சனையா இருக்குல்ல, பிளர் ஆகுற மாதிரி. சோ அதனால ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே பார்த்தோம்னா அவன் அப்பா கூட இருந்துட்டு அந்த சர்ஜரி எல்லாம் பாத்துட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு அவங்க அப்பா வந்து ஆபரேஷன் பண்ணும்போது அந்த பிளட் எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி காட்டாங்க. டே வந்துட்டு சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைனிங் ஹால் மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்க வந்து பாக்குறான். பார்த்தா அவங்க அம்மா வந்து இறந்து கிடக்குறாங்க. சோ அந்த பிளட் எல்லாமே தரையில இருக்கு. அதை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சோ அதனால வந்துட்டு இவனுக்கு அந்த பிளட்னாலே ஆக மாட்டேங்குது போல. சோ டக்குன்னு அந்த ஆபரேஷன் ரூம்ல இருந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு அப்படியே பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்கான். அப்பவுமே பின்னாடியே வந்துட்டு அவன் அப்படியே அடிக்கிறாரு. சோ அவன் வந்துட்டு என்னால முடியலப்ப என்ன விட்டுங்கன்ற மாதிரி சொல்லவும் ஒரு முட்டாளை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றது, நீ உங்க அம்மா மாதிரி தான் இருக்கா அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு எனக்கு டாக்டராகவே பிடிக்கல, எதுக்கு இப்படி என்ன ஃபோர்ஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். சோ அவர் வந்துட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வேற வழி இல்ல, நான் ஏதாவது பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அப்பா வந்து அடிச்சிருப்பா இல்லையா, பக்கத்துல இருக்க அந்த பிளவர் பாட் எல்லாம் உடஞ்சிருக்கும், அதை எடுத்து கையில குத்த போறான். உடனே ஹீரோ வந்து டக்குன்னு அதை பிடிச்சிட்டு நீ என்ன லூசா அப்படின்ற மாதிரி கத்துறான். இந்த மாதிரி கையை குத்திக்கிட்டா மட்டும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிருமா, நீ தான் உன்னோட பிரச்சனை எல்லாத்தையுமே சரி கட்டணும், அதுக்கு இந்த மாதிரி கோலத்தனமா எதுவும் பண்ணாதுன்ற மாதிரி அட்வைஸ் பண்றான். சோ உடனே டேக் வந்து கோவம் வந்து நீ உடனே இங்க இருந்து போன்ற மாதிரி கத்துறான். பட் ஹீரோ வந்துட்டு போகாம அங்கேயே நின்று கத்திட்டு இருக்கான். சோ அப்பா வந்துட்டு சொல்றாரு, யாரும் இப்படி அவங்களோட கையெல்லாம் குத்திக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு நீங்க வந்துட்டு ஹீரோயினோட தான் பேசிட்டீங்களா, அப்புறம் எதுக்கு உன்னை போட்டு டார்ச்சர் பண்றீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு அந்த ஹோட்டல்ல பேசிட்டு இருப்பாங்கல்ல, ஹீரோயினியும் டேவோட அப்பாவும். சோ அந்த இடத்துல ஹீரோமே இருந்திருப்பான் போல. சோ அதெல்லாமே இவனுக்கு தெரிஞ்சு போயிருச்சு. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு நர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்கன்ற மாதிரி சொல்லவும் இவரும் அங்க வந்து போயிடுறாரு. சோ போனதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த டேப்பை எந்திரிச்சு போக பார்ப்பான். அப்ப வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்றேன், உனக்கு வந்து உங்க அப்பா ஹீரோயின் ஏதாவது பண்ணிடுவாருன்னு தானே பயம், நீ கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நான் அவளுக்கு பாடி கார்டு மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். பட் அவன் வந்துட்டு உன் வாயை மூடிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றான். பட் இருந்தாலும் ஹீரோ வந்துட்டு உனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தான் தெரியும், சோ அதுக்காக நீ ஃபைட் பண்ணணும், அதை விட்டுட்டு உங்க அப்பா சொல்ற வழியா போறேன் அப்படின்னா நீ தான் தோத்து போவ, எப்பவுமே தனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ண பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்க வந்து போறான். இப்ப வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ்க்காக வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டேப்பை மட்டும் இவ்வளவு நேரம் ஆச்சு வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு எப்ப வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. பட் 2 மணி நேரம் கழிச்சு வரான். சோ வந்தோடனே வந்துட்டு அவன் வாட்டி கிட்டார் எடுத்துட்டு பிளே பண்றதுக்கு ரெடி ஆகுறான்.
பெரி, ஜின் இவங்க எல்லாமே வந்துட்டு என்னாச்சு, ஏன் இவ்வளவு லேட்டு, உன் இஷ்டத்துக்கு வர போற, போன் அடிச்சு எடுக்க மாட்டேங்கிறேன்னு கத்திட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு அதான் வந்துட்டான்ல, எல்லாரும் வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப எல்லாருமே வந்துட்டு பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. சோ நல்லாவே போயிட்டு இருக்கு. சோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாள் போயிட்டு இருக்கு. ஊடால இவங்க போஸ்டர் ஒட்டுறது, அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்றது, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மிஸ்டேக் விட்டா திட்டு வாங்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியா போயிட்டு இருக்கு. இன்னும் 2 நாள் தான் இருக்கு போல பெர்ஃபார்மன்ஸ்க்கு. அதுக்கு வந்து இந்த பெரிய பொண்ணு இருக்கா இல்லையா, அவ நைட்டே வந்துட்டு நிறைய பேரோட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் எடுத்து வச்சிருக்கா. யாருன்னா இவங்க எல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோட ஃபேன்ஸ். சோ எப்படியோ வந்துட்டு இவங்க வந்து கிரவுண்ட் குரூப்போட ஃபேன் கேர்ள்ஸா இருந்தா இவங்களுக்கு 4 பேரை தெரிஞ்சிருக்கும் இல்லையா. சோ அவங்களுக்குலாம் கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு காலேஜுக்கு வர சொல்றாங்க. சோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு கால் பண்ணி சொல்றா. இப்போ வந்துட்டு ஒன் டே நைட் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயினியும் ஹீரோவும் காலேஜோட அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்குலாம் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரூம்ல தான் இருக்காங்க. பார்த்தா ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்ப எழுந்ததுக்கு அப்புறம் கேக்குறா, மணி என்னாச்சு, இன்னும் நம்ம இங்கே இருக்கோமே அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோ வந்துட்டு சொல்றான், மணி வந்து காலையில 3 மணி அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே ஹீரோனி கத்துறா, ஏய் என்னடா நைட் வரைக்கும் ஆயிடுச்சு, நான் எழுப்பாம விட்டேன்ற மாதிரி சொல்லவும், நீ அசந்து தூங்கினா அதான் நான் எழுப்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சோ உடனே வந்துட்டு ஹீரோனி போச்சு ஆண்டி கத்துவாங்க வா போலான்ற மாதிரி கத்துறா. சோ உடனே அவன் வந்துட்டு சொல்றான், எப்படினாலும் நம்மளால போக முடியாது, எல்லாமே லாக் ஆயிருக்கு, உன்னால் நானும் இங்க மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி சொல்லவும், உடனே ஹீரோனி வந்துட்டு இருந்தாலும் நீ தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. சோ உடனே ஹீரோ வந்துட்டு என்ன நான் மன்னிப்பு கேட்கணுமா, நான் எதுக்கு கேட்கணும்ன்ற மாதிரி கேட்கறான். அப்ப வந்துட்டு சொல்றா, அன்னைக்கு நீ என்ன ஹக் பண்ணல, அது வந்து வேணுக்கும் தானே பண்ண நீ அப்படின்ற மாதிரி கேட்கவும், உடனே வந்துட்டு ஏய் அன்னைக்கு நான் என்னமோ போதையில வந்துட்டு அப்படி தெரியாம பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் ஸ்ட்ரெயிட்டா. ஆனா அன்னைக்கு நான் ஹக் பண்ணும்போது நீ என்ன தள்ளி கூட விடல, அப்போ உனக்கும் என்ன பிடிச்சிருக்குதானா அப்படின்ற மாதிரி ஹீரோனிட்ட கேட்டுறான். உடனே ஹீரோயின் வந்துட்டு இல்ல இல்ல அன்னைக்கு எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு நீ கூப்பிடும்போது, அதனால தான் என்னால எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சடனா கரண்ட் கட் ஆயிடுது. இப்ப மறுபடியும் ஹீரோயின் வந்து டக்குன்னு போய் பயத்துல ஹக் பண்ணிக்கிறான் அவனை. சோ உடனே அவன் வந்துட்டு சொல்றான், பாத்தியா உனக்கு தான் எப்பயுமே என்ன ஹக் பண்ண பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் டக்குன்னு தள்ளி போயிட்டு இல்ல கரண்ட் போயிடுச்சு அதான் பயந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றா. சோ உடனே அவன் போயிட்டு ஜன்னல் ஓபன் பண்றான். பார்த்தா அந்த மூன் லைட் வந்துட்டு அவ்வளவு வெளிச்சம் தருது. சோ 2 பேரும் அங்க போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கேட்கிறான், நான் எப்பவுமே உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன், எதுக்கு நீ வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றன்ற மாதிரி. சோ உடனே அவன் வந்துட்டு சொல்றான், நான் வந்து 2 பேரோட வாழ்க்கையை சேர்த்து வாழ்ந்துட்டு இருக்கேன், ஒண்ணு வந்து எங்க அம்மா, இன்னொன்னு வந்துட்டு நீ அப்படின்ற மாதிரி சொல்றா. சோ இத கேட்டோனே அவனுக்கு ஷாக் ஆகுது, என்ன நானா அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஆமா, ஏன்னா வந்துட்டு நீ வந்துட்டு வந்து எந்த அளவுக்கு இருந்தியோ அதே மாதிரி மறுபடியும் நான் உன்னை மாத்தி காட்டணும், அது என் சொந்த முயற்சியில. சோ அதுக்காக நம்ம வந்துட்டு விடாம போராடி ஆகணும். சோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவல அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவனும் வந்துட்டு கண்டிப்பா, பட் இவ்வளவு பெரிய ஸ்டார்னா என் கூட வந்துட்டு நீ ஒர்க் பண்ணணும், நீ எனக்கு ப்ரொடியூசரா இருக்கணும்னா நம்ம உனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கணும், அது மட்டும் இல்லாம நீ எனக்கு காசு தரணுமே அப்படின்ற மாதிரி லாட்டுக்கு சொல்றான். சோ உடனே ஹீரோயின் வந்துட்டு காசா, சரி நான் கொஞ்சம் கொஞ்சமா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவனும் வந்து சரி நான் கான்ட்ராக்ட் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். சோ உடனே ஹீரோயின் வந்துட்டு ஆனா இப்ப பேப்பர் எதுவும் இல்லையே, நான் எதுல போய் சைன் போடுறது அப்படின்ற மாதிரி கேட்கும். அப்ப ஹீரோ வந்துட்டு டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சு கிஸ் பண்ணிடுறான். சோ அப்படியே ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருக்கான். அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்துட்டு மனசுக்குள்ள என்ன சொல்லிக்கிறான்னா, நான் வந்துட்டு ஹீரோயினோட ட்ரீம்ல ஒரு பார்ட்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாவும் அது மட்டும் இல்லாம எக்ஸைட்டடாவும் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க, ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கூடவே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம். ஸோ கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நெக்ஸ்ட் ஒரு எபிசோட் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டும். ஸோ அண்டில் தென் பாய் ஃப்ரம் டிராமா கோட்.